வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் ஊரக மேம்பாடு மற்றும் ஆய்வு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகின்றார் இதன் இயக்குனர் முனைவர் எம் சின்னதுரை அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் பட்டன் ரோஸ் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகா தளி கிராம விவசாயி பி சீனிவாசன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் புல்கண்டை மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்கமும் தமிழ்நாடு தோட்டக்கலை துறையும் இணைந்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் ஈட்டித்தரும் மலர் வகைகளை சாகுபடி செய்ய பல்வேறு நவீன உயர் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றன. அவ்வகையில் பூச்சிகளிலிருந்து தட்பவெட்ப மாறுபாடுகளிலிருந்தும் மலர் செடிகள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளர பெரும் பொருட்செலவில் மானிய உதவியுடன் உயர் தொழில்நுட்ப பசுமை குடில் அமைத்து சிக்கனமான பாசனத்திற்கும் வழிவகை செய்துள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை உதவியுடன் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் பட்டன் ரோஸ் சாகுபடி செய்து வரும் கிருஷ்ணகிரி மாவட்ட தேன்கனிக்கோட்டை தாலுகா தளி கிராம விவசாயி பி சீனிவாசன் தனது மலர் சாகுபடி அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, இது வரைக்கும் ஓப்பன் ஃபீல்டில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்றும் லாபம் கிடைக்கல. அதனால் தோட்டக்கலை துறை மூலிமா ஃபஸ்ட்டு க்ரீன் ஹவுஸ் போட்டேன். க்ரீன் ஹவுஸ் போடுறதுல நல்ல வருமானம் வருது. நல்லா இப்போதைக்கு நல்லா மார்க்கெட்டிங் நல்லா ஆகிட்டு இருக்குது. வெளியே மார்க்கெட்டோட பார்த்திங்கன்னா வெளியே செடி நட்டதோட க்ரீன் ஹவுஸில் 50 ரூபா விலை கூடி விற்கிது. டெய்லி ஒரு 40 50 கிலோ அவரேஜாக கிடைக்குது. செலவெல்லாம் போக 1 லட்ச ரூபா வரைக்கும் மாதம் நிற்கிது சார். இந்த ஷேட் அறிமுகப்படுத்தாங்க சார். அறிமுகப்படுத்தப்பறம் நாங்கள் தோட்டக்கலை துறையில் போய் கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் அவங்க சஜஷன் கொடுத்து சிட்டாடங்கள் எஃப்எம்பி கேட்டாங்க. நாங்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்த அப்புறம் ஷேட் நெட்டு போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் குவாலிட்டி வெளியோட இப்போ நல்ல குவாலிட்டி வந்துக்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டிங்கும் அதோட சேர்த்து நல்லா மார்க்கெட்டிங் நல்லா போயிட்டுருக்குது. வெளியே இங்கே லோக்கலில் கொடுத்துட்டு இருந்தோம். லோக்கலில் கொடுத்தப்போ காசு ஒன்றும் கிடைக்காமல் இருந்துச்சு. இப்போ வெளியே மார்க்கெட் கொடுக்குறதுனால நல்ல காசும் லாபமும் கிடைக்குது. சொட்டு நீர் பாசனம் 100% மானியத்தில் கொடுத்தாங்க. அது தோட்டக்கலைத்துறை மூலிமா கொடுத்தாங்க. அதுவும் நல்லா போயிட்டுருக்கு சார். ஷேட் நெட்டும் 50% மானியத்தில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா போயிட்டுருக்குது. பூ நல்ல குவாலிட்டியும் நல்லா வருது.
ஷேட் நெட்டு வந்து போட்டது வந்து முதல் இருக்கும்போது பூச்சித்தொல்லை அதிகமாக இருந்துச்சு. பூச்சித்தொல்லை இல்லை, நோய் கம்மியாக இருக்குது. வெயில்னால ஷேட் நெட்டு வந்து வெயிலும் டெம்பரேச்சர் குறைக்குது. ஷேட் நெட் மூலிமா வந்து கலர் நல்லா வருது சார். ஷேட் நெட்டு போட்டது அப்புறம் வந்து கலர் நல்லா பூ நல்லா கலர் வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னே வந்து கலர் இருக்கல, வெள்ளையாக வரும். கொஞ்சம் இந்த சிவப்பு பூ வந்து வெள்ளையாக வந்துடும் வெயிலுக்கு. ஷேட் நெட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா ரெட்டாக நல்லா வருது இந்த பூ. மேலும் விவரம் பெற விவசாயி பி சீனிவாசன் அவர்களை 09443458388 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். வேளாண் நிலத்தின் ஒரு பகுதியில் நன்னீர் மீன்குட்டை அமைத்து மீன்வளத்துறையின் ஆலோசனையுடன் மீன் வளர்ப்பது நல்ல வருமானம் ஈட்டித்தரும் வேளாண் உபத்தொழிலாக உயர்ந்துள்ளது. பசுந்தாவரங்கள் எளிதில் கிடைக்கும் பகுதிகளில் புல்கண்டை மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மீன் வகை வந்து புல்கண்டை, அதாவது ஆங்கிலத்தில் வந்து கிராஸ் கார்ப்னு சொல்லுவாங்க. இந்த மீனினத்தை வந்து நம்ம கூட்டு மீன் வளர்ப்பில் விவசாயிகள் வந்து எங்கெல்லாம் தாவரங்கள் அதற்கு தீவனமாக கிடைக்குதோ, நம்ம எப்படி வந்து ஆடு மாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பசுந்தீவனமும் கோத்ரி, கோஃபோர், சுபா புல், அந்த மாதிரி வந்து எல்லா புல்வகைகளையும் நமக்கு வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம அந்த புல் கிடைக்கக்கூடிய அளவை பொறுத்து இந்த மீனை வந்து நம்ம குளங்களில் விட்டு வளர்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தாவர உண்ணி வகையை சார்ந்ததுனால இது வந்து குளத்தினுடைய நடுமட்டத்தில் வசிக்கக்கூடிய மீனம். நடுமட்டத்தில் இருந்துக்கிட்டு இந்த பசுந்தாவரங்களே உண்டு நல்லா வளரக்கூடிய மீனம். ஆனால் மற்ற கெண்டை மீன்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தீவன மாற்று விகிதம் அப்படிங்கிறது 1:1 அளவில் இருக்கும், இல்லாட்டி 1:1.5 வரைக்கும் போகலாம். அதாவது 1 கிலோ மீனை வளர்த்துருக்கிறதுக்கு நம்ம வந்து 1.5 1.5 கிலோ வரைக்கும் தீவனம் கொடுக்கலாம். நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய விளைபொருளை கொடுத்து வளர்ப்போம் கெண்டை மீனத்தை பொறுத்த வரைக்கும். இந்த புல்கண்டைக்கு மட்டும் என்ன அப்படின்னா அது வந்து தாவர உண்ணியாக இருக்கிறனால இதனுடைய வயிற்றுப்பகுதி, அதாவது குடல் வந்து நீளமான குடல். அப்போ பார்த்திங்கன்னா வந்து 1:7, அதாவது 7 மடங்கு நம்ம தீவனம் கொடுத்தா தான் அதை வந்து 1 கிலோ புல்கண்டையை வளர்க்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து புல் கிடைக்குதா அப்படின்றத வந்து நம்ம உறுதி செஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணைகளில் வந்து இந்த புல்கண்டையை கூட்டு மீன் வளர்ப்பு முறையில் அறிமுகப்படுத்தி நம்ம வந்து குளங்களில் வளர்த்து கூடுதல் லாபம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது முழுக்க முழுக்க பசுந்தாவரங்களே விரும்பி உண்ணக்கூடிய மீன் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா இதனுடைய சுவை வந்து எல்லாராலையும் விரும்பக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அனைத்து மக்களும் வந்து புல்கண்டை வந்து விரும்பி வாங்கக்கூடிய வகையில் இதனுடைய சதையினுடைய சுவை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மீனை வந்து நடுமட்டத்தில் வச்சுக்கிட்டு அதனுடைய உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா கிடைமட்டமான வாய், அதே மாதிரி ஒரு நீண்ட உடல், ஒரு பசுமை கலந்த செதிர்கள், பசுமை நிறம் சார்ந்த செதிர்களை வந்து பெற்றிருக்கும். அதாவது இளம்பச்சை நேரத்தில் அதனுடைய உடல் வந்து இருக்கிறத நம்ம பார்த்து இதை வந்து எளிதில் இனம் கண்டறியலாம். இந்த புல்கண்டையை வந்து நம்ம கூட்டு மீன் வளர்ப்பில் வளர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இதனுடைய விலையை வந்து மற்ற கெண்டை மீனங்கள் மாதிரியே கிலோ வந்து 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் நகர்ப்புறங்களில் விற்கக்கூடிய சூழ்நிலை நிறைவு வருது. இதை இனவிருத்தி செய்யலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா இதனுடைய இனமுதிர்ச்சி காலம் வந்து 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து இதை நம்ம இனவிருத்திக்கு பயன்படுத்தலாம். இதனுடைய இனவிருத்தி திறனும் வந்து 1.5 லட்சம்லேருந்து 2 லட்சம் வரைக்கும் வந்து குஞ்சுகள் வந்து 1 கிலோ மீன்லேருந்து நம்ம பெற முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இதற்கு வந்து தூண்டுதல் முறையில் நம்ம குஞ்சு பொரிப்பங்களை பயன்படுத்தி குஞ்சு உற்பத்தியை வந்து இன்றைக்கு எல்லா குஞ்சு பொரிப்பு உரிமையாளர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய பருவகாலம் வந்து நம்ம மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட இன்றைக்கி வந்து ஆண்டு முழுவதும் இந்த குஞ்சுகளை வந்து விவசாயிகள் பெறக்கூடிய சூழ்நிலை நம்ம தமிழகத்தில் இருக்க குஞ்சு பொரிப்பாளர்களே வந்து முழுமையாக இதனுடைய புல்கண்டையினுடைய குஞ்சுகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி வராங்க. நம்ம வந்து இதை பண்ணை குட்டைகளையும் சரி மற்ற பொதுக்குளங்களையும் சரி நம்ம சொந்த குளங்கள்லையும் நம்ம இதை கூட்டு மீன் வளர்ப்பை பின்பற்றும் பொழுது இந்த புல்கண்டையும் அதில் அறிமுகப்படுத்தி நம்ம லாபம் அடைகிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரணி நம்ம பண்ணையில் வந்து இதற்கு தேவையான அளவுக்கு புல் இருக்கா, இல்லை வந்து நம்ம தீவன புல் வளர்க்குறதுக்கு நம்ம வந்து அதற்காக ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தீவன புல்லை நம்ம எப்படி வந்து ஒருங்கிணைந்த பண்ணையில் மற்ற கால்நடைகளுக்காக வந்து ஒரு சிரத்தை எடுத்து சுத்தமான புல்லை வளர்த்து கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து இந்த புல்கண்டைக்கு நம்ம வந்து சுத்தமான ஒரு பசுந்தீவனத்தை நம்மளே வளர்த்து அதை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது லாபம் தரக்கூடிய ஒரு இனமாக இருக்குது. புல்லை வந்து நம்ம அப்படியே முழுசாக அள்ளி குளத்தில் போட்டுறாமல் அந்த மீனுடைய
வளர்ச்சி நிலையை பொறுத்து அதனுடைய வாய் அளவை பொறுத்து நம்ம வந்து புல்லை சிறு 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 துண்டுகளாக்கி நம்ம குளத்தில் போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து அது எவ்வளோ தீவனம் எடுத்துக்குது அப்படின்றத எளிதில் கணக்கிடலாம். அதை பொறுத்து வந்து தினசரி அதற்கு தேவையான புல்லை வந்து நம்ம இருப்பு செய்திருக்கக்கூடிய புல்கண்டைகளின் எண்ணிக்கையை பொறுத்து நம்ம வந்து தினசரி தீவனமாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த புல்கண்டைங்கிறது நம்ம விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையுங்கிறது ஒரு சில சந்தேகமும் இல்லை. மேலும் விவரம் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. வெற்றிகரமாக 15வது முறையாக கொடிஷியா வழங்கும் Agri Intex 2015 தென்னிந்தியாவின் மாபெரும் சர்வதேச வேளாண் கண்காட்சி. இதில் நிபுணர்களின் கருத்தரங்கு, உழவில்லா விவசாயம், கால்நடை வளர்ப்புக்கென தனி சிறப்பு அரங்கம் இடம்பெற்றுள்ளது. மற்றும் ஏரோபோனிக்ஸ் என்கின்ற கணினிமயமாக்கப்பட்ட மண்ணில்லா பல்லடுக்கு விவசாயத்தை நேரில் கண்டு பயன்பெறலாம். இடம் கொடிஷியா தொழிற்காட்சி வளாகம், கோவை. நாள் ஜூலை 17 முதல் 20 வரை. கால் 7502722000. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 40.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 29.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 54.7% காற்றின் வேகம் மணிக்கு 6.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.7%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37.5 செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு தமிழகத்தில் மழைப்பொழிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 625.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 999.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். கூட்டுறவு வகையில் வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம். மக்களின் வலிமையால் முன்னேறுவோம் நாம். மக்களிடையே உத்வேகத்தால் நம்பிக்கை ஊட்டினோம். நாம் எல்லோரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம். அடிவானில் கதிரவன் எழும் நிலத்திலிருந்து மைதானம் வரை, இமயத்தின் பறிமூடிய சிக்கரத்தில் இருந்து இந்த மாக்கடல் வரை, வெண்மை புரட்சியோ பசுமை புரட்சியோ கிராம வளர்ச்சியோ,
முஸ்லிம் சீக்கியர் கிறிஸ்தவர் முன் வந்தனர் அனைவரும் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை துவக்கினோம். இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியாக வேளாண் ஊரக மேம்பாடு மற்றும் ஆய்வு மையம் 1978ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. வேளாண்மைக்கான கல்வி, ஆராய்ச்சி, விரிவாக்க மையங்களிலிருந்து பெறப்படும் முடிவுகளை ஒன்றிணைத்து வேளாண் ஊரக மேலாண்மைக்கான ஆலோசனைகளை வழங்கி வரும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் ஊரக மேம்பாடு மற்றும் ஆய்வு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகின்றார் இதன் இயக்குனர் முனைவர் எம். சின்னதுரை அவர்கள். ஒரு விவசாயி தான் உற்பத்தி செய்யக்கூடிய பயிருக்கு தேவையான அளவு வருமானம் வேண்டும் என்றால் அவருக்கு தகுந்த விலை கிடைக்க வேண்டும். விலை கிடைப்பதற்கு வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். குறிப்பாக எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த சந்தையில், எந்தெந்த ஊர்களில் உள்ள சந்தையில் என்னென்ன விலை நிலவுகிறது என்ற தகவல்களை நாம் விவசாயிக்கு அனுப்பி வருகிறோம். குறிப்பாக ஒரு விவசாயி நல்ல வருமானம் அடைய வேண்டும் என்றால் அவருடைய உற்பத்திக்கு பிறகு அவருக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும். அதற்காக அவர் பயிர் திட்டமிடுவதிலிருந்து அறுவடைக்கு பின்னும் அவருக்கு எந்த அளவுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கருத்தை மனதில் வைத்து ஒவ்வொரு பருவத்திற்கு முன்கூட்டியே எந்தெந்த பயிர்களுக்கு என்னென்ன விலை எந்தெந்த மாதங்களில் கிடைக்கும் என்பதை விலை முன்னறிவிப்பு செய்து வருகிறோம். கிட்டத்தட்ட 24 விவசாய மற்றும் காய்கறி பயிர்களுக்கு நாங்கள் விலை முன்னறிவிப்பு செய்து வருகிறோம். இதனால் விவசாயிகள் அந்த தகவலின் அடிப்படையில் விவசாயிகள் தங்களுடைய பயிர் செய்யும் நிலத்தின் அளவை அவர்கள் சரியாக திட்டமிடலாம். அதுபோன்று பயிர்களின் உற்பத்திக்கு பிறகும் அந்த பயிர்களினுடைய உற்பத்தி பொருளை எவ்வளவு காலங்களுக்கு வைத்திருக்கலாம், சேமித்து வைத்திருக்கலாம், அல்லது உடனடியாக விற்கலாமா என்ற கேள்விகள் ஏற்படுகிறது. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த 24 வேளாண் பொருட்களுக்கு எந்த மாதத்தில் என்ன விலை கிடைக்கும் என்ற ஒரு முன்னறிவிப்பை நாங்கள் 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பே அறிவிப்பு கொடுக்கிறோம். இதன் மூலம் விவசாயிகள் தக்க தருணத்தில் நல்ல விலை கிடைக்க எந்த சந்தையில் விற்கலாம் என்ற கருத்தையும் நாங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கிட்டத்தட்ட தற்பொழுது 24 லட்சம் விவசாயிகளுக்கு குறு செய்திகள் மூலம் தகவல்கள் அனுப்பப்படுகிறது. இது ஒரு சந்தையில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை நாங்கள் தீர்வு செய்து ஆராய்ச்சி செய்து தீர்வு முடிவில் இந்த விலை முன்னறிவிப்பு செய்து வருகிறோம். மேலும் எங்களுடைய வர்த்தக துறையில் ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு விவசாய பொருள்களுக்கும் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த நாடுகளில் இதற்கு வரவேற்புள்ளது, எந்த மாதிரியான பொருட்களை எந்த அளவுக்கு நாம் எடுத்து செல்லலாம் என்றும் எந்த அளவுக்கு எடுத்து சென்றால் அதற்கு உரிய விலை கிடைக்கும் என்ற தகவல்களையும் நாங்கள் கொடுத்து வருகிறோம். அது மட்டுமின்றி ஒவ்வொரு பொருள்களுக்கும் நாம் செய்து வரும் ஆராய்ச்சி திட்டங்களை காப்புரிமை செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம். இது ஆராய்ச்சியாளர்கள் செய்யக்கூடிய ஆராய்ச்சி திட்டத்திற்கு மட்டுமின்றி விவசாயிகளும் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை இங்கே எடுத்து வந்து எங்களுடைய வர்த்தகத்துறையில் கொடுத்தால் அவர்கள் அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்து விவசாயிகளுக்கும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு தக்க காப்புரிமை இந்திய அரசு மூலம் வாங்கி தர நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம். இது மட்டுமின்றி எங்களுடைய வேளாண்மை மற்றும் ஊரக மேலாண்மை துறையில் பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு, முனைவர் பட்டப்படிப்பு ஆகிய 3 நிலையிலும் நாங்கள் கல்வி கற்றுக் கொடுத்து வருகிறோம். அதில் குறிப்பாக மாணவர்களை இளநிலை
பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்களை நடத்தி வரும் தொழிற்சாலைகளுக்கும் இடுபொருள் தொழிற்சாலைகளுக்கும் அனுப்பி அவர்களுடைய தொழிற்சாலைகளிலே எங்கள் மாணவர்கள் 3 மாத காலம் தங்கி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வகையான செயல்பாடுகளையும் கற்று தெரிந்து வருகிறார்கள். இதனால் எங்களுடைய மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த கல்வி படிப்பு முடிந்த பிறகும் அவர்கள் தாங்களாகவோ அல்லது இந்த மாதிரி ஒரு வேளாண்மை சார்ந்த தொழில் துறைகளிலேயோ அவர்கள் சென்று பணிபுரியவும் தங்களுடைய சொந்த தொழில்களை துவங்குவதற்கு வாய்ப்பாக இந்த பயிற்சி அமைகிறது. எங்களுடைய கல்வி பணி இன்றைய தேவைக்கு ஏற்ற காலகட்டத்திற்கு ஏற்ற தேவைக்கு ஏற்ற ஒரு பணியாக அமைந்துள்ளது. ஆராய்ச்சி பணிகளும் சரி, கல்வி பணியும் சரி, எங்களுடைய மாணவர்கள் இந்த வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டுக்கான தேவையான அனைத்து தேவைக்கு ஏற்ற ஒரு கல்வியாகவும் ஆராய்ச்சி திட்டமாகவும் அமைகிறது. மேலும் வேளாண் விரிவாக்கத்துறை என்ற ஒரு துறை எங்களுடைய ஆராய்ச்சி இயக்ககத்தில் இருக்கிறது. இதனுடைய முக்கியமான பணி இன்று இருக்கக்கூடிய வேளாண் விரிவாக்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஒவ்வொரு பயிர்களினுடைய தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதை எந்த அளவுக்கு தீர்வு காண முடியும் என்ற இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதையும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் ஆராய்ச்சியாளர்கள் விரிவாக்க அலுவலர்களுடைய கலந்துரையாடலில் இந்த தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். இதன் மூலம் வேளாண் விரிவாக்கத்துறையில் தமிழ்நாடு அரசால் இயங்கப்பட்டு வரும் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் அனைத்து துறைகளுக்கும் இந்த துறையின் மூலம் ஏற்படக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தக்க தருணத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் தெரிவித்து வருகிறோம். இது மட்டுமன்றி எங்களுடைய இயக்ககத்தில் கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட 62 ஆராய்ச்சி திட்டங்கள் நடைபெற்று வந்தன. இந்த வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் வேளாண்மை பொருளாதாரத்துறை, வேளாண் விரிவாக்கத்துறை, வேளாண் மற்றும் ஊரக மேலாண்மை துறை, வர்த்தக மற்றும் காப்புரிமைத்துறை ஆகிய 4 துறைகளினுடைய கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளை மட்டும் ஒருங்கிணைப்பதோடு இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆராய்ச்சி நிலையங்களும் கல்லூரிகளிலும் பணிபுரியும் சமூகவியல் சார்ந்த ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சி திட்டங்களையும் கல்வி பணிகளையும் இந்த இயக்ககம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து அறிவுரைகளையும் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்தந்த பிராந்தியத்திற்கு ஏற்ப என்ன ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளலாம், அந்த பிராந்தியத்திற்கு ஏற்ப உள்ள விவசாயிகளுடைய தேவைகள் என்ன, ஊரக மேம்பாட்டிற்கான தேவைகள் என்ன என்பதை கருத்தில் கொண்டு அனைத்து ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 62 ஆராய்ச்சி திட்டங்களில் 48 திட்டங்கள் நாங்கள் வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதி உதவிகள் மூலம் செய்து வருகிறோம். குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து 8 திட்டங்களும், மாநில மற்றும் மத்திய அரசு சார்ந்த 18 திட்டங்களும், நிதி நிறுவனங்களிலிருந்து 13 திட்டங்களும், இந்த மையங்களில் பணிபுரியும் ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய முயற்சியின் மூலமாக நிதி உதவி பெற்று இன்று இந்த திட்டங்களை ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். இது ஒரு குறிப்பாக இந்த மையம் ஏற்பட்ட காலகட்டத்திலிருந்து நாங்கள் செய்யும் ஆராய்ச்சி திட்டங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய 3 பணிகளையும் மேற்கொள்வதோடு இந்த பணிகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். இது ஒரு குறிப்பாக இந்த வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும். மேலும் விவரம் பெற முனைவர் எம் சின்னதுரை அவர்களை 09489056707 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
கூட்டுறவு வகையில் வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம். மக்களிடையே உத்வேகத்தால் நம்பிக்கை ஊட்டினோம். நாம் எல்லோரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம். கூட்டுறவே நமது வளர்ச்சியின் அடையாளம். புதிய யுகத்தின் கூட்டுறவே இந்தியாவின் பெருமையா. இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது. 9/7/2015 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் பூச்சி விரட்டி தயாரிப்பு குறித்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா பொம்மன்பட்டி கிராம விவசாயி பி. கலைவாணி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் சி. திவாகர் துரைராஜ் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். यूरिया का स्वदेशी उत्पादन 70 लाख टन बढ़ाने के लिए 6 उर्वरक संयंत्रों का उद्धार किया जा रहा है। FCIL के गोरखपुर, सिंदरी, तलचर और रामागुंडम संयंत्र, HFCL की बरौनी इकाई और BVFCL की नामरू फोर्थ। सोने पर सुहागा ये है कि देश में अब बनेगा सिर्फ नीम लेपित यूरिया, क्योंकि इससे होगा किसानों का फायदा ही फायदा। अनाज का उत्पादन 10% तक बढ़ेगा। बढ़ेगी 10 से 15% नाइट्रोजन क्षमता। மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.